உபவாசம் இருப்பதற்கு ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த உபவாசத்தில் நீங்கள் மெயினாக உபவாசம் ஆரம்பிக்கிறீங்கன்னா மோசே இடத்துல ஆரம்பிக்கிறது உபவாசம்ட்டு. மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார். எதுக்காக இருந்தார்? தேவனுடைய, அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. தானியேல் உபவாசம் இருந்தார். எதுக்காக இருந்தார்? வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள. எஸ்தர் உபவாசம் இருந்தாங்க. எதுக்காக இருந்தாங்க? ஜனத்தை காப்பாற்றுவதற்காக. சரிங்களா? உபவாசம்னு நீங்கள் வேதத்தில் எடுத்தீங்கன்னா எஸ்தரை வச்சே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எஸ்தர் எதுக்காக உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எதுக்காக உபவாசம் இருந்தாங்கன்னா எப்படியாகிலும் தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றணும். இப்போ காப்பாற்றணும்னு உபவாசம் இருந்திருப்பாங்க. என்ன ஜோம் பண்ணியிருப்பாங்க? நான் சொல்லட்டுங்களா இப்படி ஜோம் பண்ணியிருக்கலாமா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உதாரணம் சொல்கிறேன். ஆண்டவரே, ஆமானுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்படுவதாக, ஆமானும் அவனுடைய கூட்டங்களும் அழிக்கப்படுவதாக, இப்படி ஜோம் பண்ணியிருப்பாரா? அல்லது ஆண்டவரே எங்கள் மேல் மனம் இறங்குங்கப்பா, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, உங்களை தவிர யாரும் இல்லைப்பா, உங்களை தவிர நாங்கள் யாரை கூப்பிட முடியும், இப்படி ஜோம் பண்ணியிருப்பாங்களா? இன்றைக்கி உபவாச ஜபம்லாம் மனுஷ கற்பனையாக போயிடுச்சு. உபவாச ஜபம்னாலே என்ன தெரியுங்களா? தேவனோடு இணைவு தான் ஜபம். உபவாச ஜபம்னா என்ன தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுறேன், ஆண்டவர் காலை மாத்திரம் பிடிச்சிக்கிறேன், அதான் உபவாச ஜபம். தேவனுக்கும் நமக்கும் உறவை வளர்ப்பது தான் உபவாச ஜபம். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன்.